மேலேருந்து லிங்க்கு இருக்குது இல்லையா, மேலே வந்து இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நான் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறேன். லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டைரெக்டாக இங்கே வரும். சரிங்களா? ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே இங்கே உங்கள் பேர் கேட்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய பேரை போட்டுருங்க. ஸோ உங்கள் நேம் என்னவோ அந்த நேமை நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்தோன்னே டைரெக்டாக உங்களுக்கு ஜூமுக்குள்ளே அந்த வகுப்புக்குள்ளே உங்களை கொண்டு போயிடும். சரிங்களா? இந்த மாதிரி வந்துடும். மேலே பாருங்கள், டைட்டிலில் டாப்பிக்கில் மேலே வெயிட்டிங் ரூம் அப்படின்னு காட்டுதா. கீழே பாருங்களேன், ஹோஸ்ட் ஹஸ் ஜாயின்ட், வி ஹவ் லெட் தம் நோ யூ ஆர் ஹியர். நீங்கள் இங்கே இருக்கீங்கன்றதை நாங்கள் அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் அப்படின்னு ஜூம் சொல்லுது. இப்போ நம்ம வெயிட் பண்ணுறோம். இப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா அங்கே அட்மிட் கொடுப்பாங்க. நம்மளை உள்ளே வரணுன்னு அட்மிட் கொடுத்தோன்னே நம்ம இந்த மாதிரி உள்ளே போயிடுவோம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா உள்ளே வந்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்களா காமிக்குது வைஃபை ஆர் செல்லுலர் டேட்டா. இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் மைக்கு கனெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணாதான் நீங்கள் பேசுகிறது அங்கே கேட்கும். அதேமாரி அங்கே என்ன பேசுகிறாங்களோ அது உங்கள் காதுக்கு விழும். அதனால தான் நம்ம அதை ஆன் பண்ணிக்கணும். ஸோ அதை மறக்காமல் அதை கனெக்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மைக்கு சிம்பிள் மேலே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இது மறைஞ்சு போகுதுல்ல இந்த கீழே இருக்கிறதெல்லாம். அது மாதிரி மறைஞ்சு போச்சுன்னா நீங்கள் உங்கள் ஃபோன் ஸ்க்ரீன் மேலே சும்மா விரலில் வச்சு டேப் பண்ணிங்கன்னா, ஒரு தட்டினீங்கன்னா அது தானாக திரும்ப வரும். திரும்ப மறைஞ்சிச்சுன்னா திரும்ப அது மாதிரி தட்டுங்க. இப்போ இந்த மைக் படத்துக்கு மேலே பாருங்கள், ஒரு ரெட் கலரில் ஒரு கோடு போட்டிருக்கு. அப்படின்னா மைக் ஆஃப்னு அர்த்தம். நீங்கள் எதுவும் பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா மறுபடியும் அந்த மைக் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மார்க் வந்து போயிடும். அப்படி போச்சுன்னா ஆன் ஆச்சு, நீங்கள் பேசுகிறது அங்கே கேட்கும். நீங்கள் திரும்ப அதை நீங்கள் ஆஃப் பண்ண நினச்சிங்கன்னா மறுபடியும் மைக் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது மறுபடியும் அந்த கோடு வந்துடும். அப்படின்னா மைக் ஆஃப்னு அர்த்தம். அதே மாதிரி தான் பக்கத்தில் இருக்கிற அந்த கேமராவும் கூட, அந்த கேமராலே அதே மாதிரி ஒரு மார்க் இருக்குது பார்த்தீங்களா. அப்படின்னா கேமரா வந்து ஆனில் இல்லை. இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆன் ஆகிடும். நீங்கள் வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், இல்லைனா திரும்ப அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆஃப் ஆகிடும். ஸோ இது வந்து இங்கே இருக்கிற இந்த கண்ட்ரோல்ஸு. அதில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா சேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஒருவேளை அவங்க பேசுகிறத நமக்கு கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அந்த சேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா, ஒன்று நம்ம மைக் ஆன் பண்ணிவிட்டு நம்ம சொல்லலாம் குரல் கேட்கலங்கன்னு சொல்லலாம். இல்லை இந்த சேட் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எப்படி மெசேஜ்லாம் பண்ணுறோம் வாட்ஸ்அப்பில் மெசேஞ்சர்லலாம், அந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஆகும். அப்போ அந்த இடத்துல நீங்கள் அதை டைப் பண்ணி நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் அனுப்புனீங்கன்னா அதை அவங்க பார்க்க முடியும். அவங்க அதை பார்த்துட்டு அவங்களும் அங்கேருந்து ரிப்ளை பண்ண முடியும். இது மாதிரி டவுட்ஸ் இருந்தால் கூட ஏதாவது நம்ம கேட்கணுன்னா கூட இந்த இடத்துல கேட்டுக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி நீங்கள் மைக்கை யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு டவுட்ஸ் கேட்குறதுக்கெலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி சேட் பண்ணி நீங்கள் அங்கே அவங்கக்கிட்ட பேசிக்கலாம். ஒருவேளை கிளாஸ் நடக்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி, நீங்கள் வந்து மீட்டிங்கை விட்டு வெளியில் வரணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிளாஸை விட்டு வெளியில் வரணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே பார்க்குறீங்களா ஒரு பட்டன் லீவ் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது இல்லையா, அந்த லீவ் இருக்கிற பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். அது கிளிக் பண்ண உடனே அடுத்து இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். இது கேன்சல், ஒருவேளை தெரியாதனம் பட்டுருந்துச்சுன்னா நீங்கள் கேன்சல் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த லீவ் மீட்டிங் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த லீவில் அந்த மீட்டிங்லேருந்து வெளியில் வந்துடலாம். ஒருவேளை மீட்டிங்கே தானாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வெளியில் வந்துடும். சரிங்களா? இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம எப்படி வந்தோம் இந்த இடத்துக்கு அப்படின்னா, நாம் இந்த வாட்ஸ்அப் உடைய இந்த மேலே இருக்கிற லிங்கை நம்ம டைரெக்டாக கிளிக் பண்ணி வந்தோம்.